தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுயேட்சையான ஆணையம். அவங்க வந்து நடுநிலை தவறாமல் விதிமுறைகளின்படி அவங்க தேர்தலை நடத்தணும். ஆனா இப்ப தேர்தல் ஆணையத்தை பார்த்தா ஒரு நேர்மைத்தன்மை இல்லாத சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கு. சமீபத்துல கர்நாடக மாநிலத்துல பிஜேபி ஸ்டேட் யூனிட் அவங்க வந்து ஆட்சேபனைக்குரிய சில வீடியோக்களை சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. அதுவும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோக்கள் வந்து இணையதளத்துல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அகற்றப்படல. இவ்வளவு கலைபரம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் அடுத்தடுத்து பேசின இடங்கள்லையும் எந்த தடையும் இல்லாம மோடி அவர்கள் தொடர்ச்சியாக இதே ரீதியில மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிராக அதை மீறக்கூடிய விதத்துல பேசிக்கொண்டு இருக்கிறார். தேர்தல் ஆணையம் தன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் கைகழுவி விட்டதா? வாக்கு சதவீதத்துல வித்தியாசங்கள் வருது, வாக்கு எண்ணிக்கை அதுலயும் வந்து ஏராளமான பிரச்சனைகள் வருது. அடுத்தது ஆணையத்தினுடைய திறமை, அதே போல தொழில்நுட்ப நிபுணத்துவம், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சரிந்து வந்திருக்கிறது, பலவீனம் அடைந்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி மே 6, 12 வாரத்துக்கான தலையங்கம். இது வந்து தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக. தேர்தல் ஆணையம் தன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் கைகழுவி விட்டதா அப்படிங்கிற கேள்வியோட தான் தலையங்கம் ஆரம்பிக்குது. இப்ப இது எழுதும்போது கிட்டத்தட்ட மே மாசம் 7ஆம் தேதி ஒரு 3 கட்ட தேர்தல் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு. பாதிக்கு பாதி தொகுதிகளில் தேர்தல் நடந்துருச்சுங்கிறது தான். அப்ப இந்த அனுபவம் நமக்கு போதும். இந்த 3 கட்டத்துல விதிமுறை மீறல்கள் மற்ற பிரச்சனைகள் புகார்களாக தேர்தல் ஆணையத்துக்கு போன போது அவங்க எப்படி வந்து அதுல தலையிட்டு இருக்காங்க, எப்படி கையாண்டிருக்காங்க, ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கு அவங்க இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணியிருக்காங்கிறத பரிசீலிப்பதற்கு இந்த அவகாசம் போதும் அப்படின்னு தான் தலையங்கம் கருதுகிறது. பொதுவாக தேர்தல் ஆணையம் குறித்த பதட்டம் வந்து எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, அதுல 3 ஆணையர்கள்ல 2 இடம் காலியாகி அந்த 2 இடமும் 3 பேர் கொண்ட கமிட்டி தேர்வு செய்த அந்த 3ல 2 பேர் வந்து அரசு தரப்பாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய விருப்பப்படிதான் தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள்ங்கிற அந்த காலகட்டத்தில இருந்தே நமக்கு பொதுவாக தேர்தல் நடக்கக்கூடிய விதம் குறித்து ஒரு பரபரப்பும் பதட்டமும் நமக்கு வந்தது. இந்த 2 பேர் கூட எப்ப தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னா, எலெக்ஷன் ஷெட்யூல் அறிவிக்கப்படுவதற்கு ஜஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னால தான் ஆணையர்கள் புதிதாக 2 காலி இடங்களுக்கு நியமிக்கப்பட்டார்கள். அதனால அப்போல இருந்தே பொதுமக்கள் மத்தியில ஒரு சந்தேகம், ஐயப்பாடு, கேள்விகள், தேர்தல் ஆணையம் முறையா நடக்குமா, தேர்தல் வந்து சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்தது. நம்ம வந்து தேர்தல் ஆணையம் ரொம்ப பெரிய விதிமுறை மீறல் அந்த விஷயங்களுக்குள்ள எல்லாம் கூட நம்ம போக வேண்டியது கிடையாது. ரொம்ப சிம்பிளா தேர்தல் காலத்துல வந்து ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது இருக்கும், தேர்தல் நடத்தை விதிகள்ங்கிறது இருக்கும். அந்த விதிகள் மீறப்படும் போது இந்த காலகட்டத்துல தேர்தல் ஆணையம் எப்படி தலையிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாலே அதுல ஒரு முழுமையான தோல்வி தேர்தல் ஆணையம் அடைந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப அதற்கான உதாரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, எதிர்கட்சி தலைவர்களை ஆளுகிற அரசாங்கம் வந்து வேட்டையாடக்கூடிய ஏற்பாடு, அது வந்து பல முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டார்கள், எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். விசாரணைங்கிற பேர்ல கரெக்டா தேர்தல் நேரத்துல அவங்களுக்கெல்லாம் வந்து கெடுபுடி, கிடுக்கிப்புடி இதெல்லாம் வந்து அதிகமாச்சு. அப்போ இதையெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டு பார்வையாளராக மௌனமாகத்தான் இருந்தது. குறிப்பாக கேஜ்ரிவால் கைது, தேர்தல் அறிவிச்சு 5 நாள்ல கேஜ்ரிவால் வந்து கைது செய்யப்பட்டார். நடத்தை விதிகள் அமல்ல இருக்கும் போது இப்படி ஒரு கட்சியினுடைய, அதாவது இவர் யாரு, ஆம் ஆத்மி கட்சியினுடைய அகில இந்திய அமைப்பாளர், டெல்லி அரசனுடைய முதலமைச்சர், அவர் இல்லாம அங்க தேர்தல் பிரச்சாரம் எப்படி நடக்கும்? அப்ப இந்த மாதிரியான மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து நடைமுறையில் இருக்கும் போது இப்படிப்பட்ட முக்கிய தலைவர்களை செயல்பட விடாமல் முடக்குகிற இந்த ஏற்பாடு ஒரு தவறு, ஒரு குற்றம்ங்கிற முறையில தேர்தல் ஆணையம் பார்க்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அனைவருக்கும் இருந்தது. அதே போல வருமான வரித்துறையினுடைய வேலைகள்லாம் பார்த்தாக்க, காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய அளவிலான வங்கி கணக்கை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க, முடக்கினாங்க. அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கேரள மாநில திருச்சூர் மாவட்ட குழு அதனுடைய வங்கி கணக்குகளை ஏதேதோ காரணங்கள் சொல்லி முடக்கினாங்க.
அப்ப தேர்தல் நேரத்துல அரசியல் கட்சிகளுடைய நிதிகளில் கை வைப்பது அப்படிங்கிறதும் அவங்களுடைய செயல்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயம்தான். இதையும் வந்து தேர்தல் ஆணையம் கண்டுக்கல, அது வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்கல. இந்த தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்பட்டது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பூதாகாரமான விஷயமாக எதுல மாறுச்சு அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல அவர் பேசும்போது எதிர்க்கட்சிகளை விமர்சிக்க அல்லது மற்ற பல விஷயங்கள்ல மதத்தை அடிப்படையாக வைத்து வெறுப்பு அரசியல் அல்லது மத ரீதியான பிரிவுகளை பிளவுகளை தூண்டி விடுவது போல அவரு பல இடங்கள்ல பேசினாரு. இப்ப உதாரணமா ஏப்ரல் 6ஆம் தேதி அஜ்மீர்ல அவர் பேசினாரு. ஏப்ரல் 9ஆம் தேதி பிலிபித் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரு பேசினாரு. எதிர்கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ணட்டும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா விமர்சனம் பண்ணும்போது அவர் வந்து ராமர் கோவில் அப்படிங்கிற விஷயங்களை தான் மையப்படுத்தி பேசினாரு. உதாரணமா எதிர்கட்சிகள் வந்து ராமரை எதிர்க்கிறார்கள் அல்லது ராமரை அவமதிக்கிறார்கள், ராமர் கோயில் கட்டியது குறித்து வெறுப்பை உமிழ்கிறார்கள், இந்த முறையில் அவரு பேசினார். இது சம்பந்தமா மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்தாரு. ஆனா அந்த புகார் என்னாச்சுங்கிறது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அடுத்தது வந்து பன்ஸ்வாராங்கிற இடத்துல ஏப்ரல் 21ஆம் தேதி மோடி பேசியதும் மத ரீதியான வெறியை தூண்டிவிடக்கூடிய பேச்சு. இது சம்பந்தமாக வந்து பல அரசியல் கட்சிகள், இதுக்கு முன்னால புகார் கொடுக்க முன்வராத பல அரசியல் கட்சிகள், அதே போல பல பிரமுகர்கள், ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ், அவங்க எல்லாரும் புகார் கொடுத்தாங்க. இப்ப இந்த மாதிரி புகார் வந்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒரு இன்ச்சாவது அசையணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லார் கொடுத்த புகாரும் வந்து மோடி அவருடைய பேச்சு, ஆனா அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பல. அதுக்கு பதிலாக மோடி சார்ந்து இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் JP நட்டா அவர்களுக்கு தான் வந்து தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சது. நோட்டீஸ் அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 2 வார காலம் தாண்டிய பிறகும் பதில் அனுப்ப எங்களுக்கு அவகாசம் வேணும்னு 2 முறை கடிதம் கொடுத்தாங்களே ஒழிய இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுத்த நோட்டீஸுக்கான முறையான பதில பிஜேபியினுடைய அகில இந்திய மையம் இதுவரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு கலைபரம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் அடுத்தடுத்து பேசின இடங்கள்லையும் எந்த தடையும் இல்லாம மோடி அவர்கள் தொடர்ச்சியாக இதே ரீதியில மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிராக அதை மீறக்கூடிய விதத்துல தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறாருங்கிறது தான். இப்போ மோடியை தாண்டி வேற என்ன அப்படின்னு பார்த்தா, சமீபத்துல கர்நாடக மாநிலத்துல பிஜேபி ஸ்டேட் யூனிட் அவங்க வந்து ஆட்சேபனைக்குரிய சில வீடியோக்களை சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தா இஸ்லாமியர்களை இலக்கு வைத்து ரொம்ப மோசமாக எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அவங்க வந்து அதை வெளியிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாகவும் புகார் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போச்சு. தேர்தல் ஆணையம் வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்ததாங்கிற தகவல் இல்லை. ஆனா அவங்க எக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு கடிதம் எழுதி இந்த வீடியோக்களை எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அகற்றிவிட வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து கடிதம் கொடுத்தாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, புகார் வந்து இவங்க யோசிச்சு விவாதிச்சு இந்த கடிதத்தை எக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு அனுப்புறதுக்குள்ள கர்நாடக மாநிலத்துல வந்து கடைசி கட்ட தேர்தலும் முடிஞ்சு போச்சு. ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோக்கள் வந்து இணையதளத்துல இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அகற்றப்படல அப்படிங்கிறது தான். பொதுவா தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது வேட்பாளர்கள் குறித்து தனிப்பட்ட அவதூறு அல்லது கட்சிகள் குறித்த தனிப்பட்ட அவதூறு இந்த மாதிரி வரும்போது, புகார்கள் வரும்போது அதுல ப்ராம்ப்டா நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா மத ரீதியாக பிரிவினையை உண்டாக்குவது, வெறுப்பு அரசியலை முன்வைப்பது, இது சம்பந்தமாக புகார்கள் வரும்போது அவங்க வந்து கண்டுகொள்வதில்லைங்கிறது தான் இந்த காலகட்டத்துல தேர்தல் ஆணையம் வந்து புகார்களை கையாளுகிற விதத்தை பார்க்கும்போது இந்த மதிப்பீட்டுக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அடுத்தது ஆணையத்தினுடைய திறமை, அதே போல தொழில்நுட்ப நிபுணத்துவம், இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சரிந்து வந்திருக்கிறது, பலவீனம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ உதாரணமா வந்து போலிங் டீடைல்ஸ், வாக்குப்பதிவு சம்பந்தமான தகவல்கள் கடந்த சில காலங்களாகவே அதுல கொஞ்சம் முன்ன பின்ன அங்கங்க பிரச்சனைகள் இருக்கு. ஆனா 2019 லோக்சபா தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எவ்வளவு வாக்குகள் தொகுதி வாரியாக
மாநில வாரியாக அகில இந்திய அளவுல எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் அப்படிங்கிற சரியான விவரத்தை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு 2 ஆண்டுகள் ஆனது. 2019 தேர்தல் சம்பந்தமான வாக்குகள் சம்பந்தமான விரிவான புள்ளி விவரங்களை கொடுக்க 2 ஆண்டுகள் ஆனது. இப்ப இந்த முறையும் வந்து முதல் கட்ட போலிங், அதே போல 2வது கட்ட போலிங், இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு பிறகு கூட உடனடியாக வந்து இப்ப எல்லாமே டிஜிட்டலா தான் இருக்கு, எடுக்கிறதுல ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. இருந்தாலும் எப்படி டைம் எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இறுதியாக விழுந்த வாக்குகள், வாக்கு சதவீதம், இதுக்கெல்லாம் வந்து அவங்க கிட்டத்தட்ட 1 வார காலம் எடுத்தாங்க. அதே போல 2வது கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 4 நாள் லேட்டா தான் அவங்க கொடுத்தாங்க. இதுல வந்து வாக்கு சதவீதத்துல வித்தியாசங்கள் வருது. வாக்கு எண்ணிக்கை, அதாவது எத்தனை வாக்குகள் மொத்தமாக பதிவாயின அப்படின்னு அந்த எண்ணிக்கை, அப்சல்யூட் நம்பர்ஸ், அதுலயும் வந்து ஏராளமான பிரச்சனைகள் வருது. 5-6% கூட வித்தியாசம் வரக்கூடிய நிகழ்வை நம்ம இந்த காலகட்டத்துல பார்த்தோம். இது வரைக்கும் ஏன் இப்படி ஒரு 5%, 6% வித்தியாசம் வருது? தேர்தல் முடிஞ்ச உடனே அறிவிச்சதுக்கும் 4 நாள் கழிச்சு அறிவிக்கிறதுக்கும் இடையில இப்பேற்பட்ட டிஃபரன்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் முறையான பதில்கள் எதையும் கொடுக்கல. அதனால நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுயேட்சையான ஆணையம். அவங்க வந்து நடுநிலை தவறாமல் விதிமுறைகளின்படி அவங்க தேர்தலை நடத்தணும். ஆனா இப்ப தேர்தல் ஆணையத்தை பார்த்தா நமக்கு என்னன்னா, அரசாங்கத்தை எதிர்க்க ஒரு பயம், அதே போல அரசு நிர்வாகத்தை தட்டி கேட்பதற்கு அதற்கு ஒரு தயக்கம். அதனால அரசமைப்பு சட்டம் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதை செய்வதில் ஒரு நேர்மைத்தன்மை இல்லாத சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையராக இருந்த அசோக் லவாசா, அவர் வந்து இந்த அரசு குறித்து நிறைய விமர்சனங்களை வைத்ததற்காக அவர் பழிவாங்கப்பட்டார், பந்தாடப்பட்டாருங்கிற தகவல்லாம் தெரியும். ஒருவேளை அதனால தேர்தல் ஆணையர்களுக்கு இந்த தயக்கம் வருகிறதா அப்படிங்கிறது தெரியல. இந்தியா மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டுல தேர்தல்ங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் டாஸ்க். அதுல வந்து தேர்தல் ஆணையத்திற்கு ரொம்ப ரொம்ப வைட்டல் ரோல், ஒரு உயிர் துடிப்புள்ள பங்கு பாத்திரம்ங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு 3 கட்டம் முடிந்ததற்கு பிறகு பார்க்கும்போது அது வந்து ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது அப்படிங்கறது தான் பாக்குறோம். அப்ப இதையெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னா முதல்ல வந்து தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பின்படி பண்ணணும். அதை வந்து பைபாஸ் பண்ணுவதற்காக இவங்க வந்து ஒரு அரசாங்கம் தன்னுடைய மெஜாரிட்டியை பயன்படுத்தி வேற ஒரு சட்டம் போட்டு அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால அது மாற்றப்படணும். உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதோ அந்த ஸ்பிரிட்ல அந்த மாற்றங்கள்ங்கிறது வரணும். அதனால தேர்தல் ஆணையர்கள் நியமனம் சம்பந்தமாக அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒழுங்குபடுத்தினாதான் பின்னால ஒரு இன்டெகிரிட்டியோட தேர்தல் ஆணையம் பங்காற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேஜ்ல தேர்தல் ஆணையம் தன்னுடைய கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியை முறையாக செய்வதில் பல இடங்கள்ல தவறி இருக்கிறது, தோல்வி அடைந்து இருக்கிறதுங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.